Taste the Daily. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திராவிட இயக்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவரா திமுகவுக்கு இருக்க போற ஒரு தலைவர் உதயநிதி அதிமுகவையும் காப்பாத்தணும்னு ஒரு அக்கறையோட சொல்லியிருக்காரு. சிரிக்காதீங்க சார், சிந்திக்க வேண்டிய விஷயம். உதயநிதி சொல்லிட்டார் சார். பதிலடி அப்பயே கொடுத்தாச்சு மதேஷ். என்ன பதிலடி சார்? முதல்ல உங்க பரம்பரை கொத்தடிமையிலிருந்து திமுக மீண்டு வரட்டும், அப்புறம் அதிமுகவை பத்தி பேசலாம்னு சொல்லியாச்சு மதேஷ். இப்போ 27ஆம் தேதி காலில் விழுது போறாருல மோடி காலில், ஸ்டாலின் 20ஆம் தேதி காலில் விழுகிறதா? இல்ல நீங்க ஒரு முறை போகும்போது காலில் விழுந்தீங்களா? அவங்க சொல்லும்போது மட்டும் வாங்கி விட்டுருந்தீங்க, நாங்க அவங்க போகும்போது சொல்லக்கூடாதா? இல்ல சார், நீங்க ஒரு முறை போகும்போது காலில் விழுந்தீங்களான்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி அவங்களே கேட்கல. சொல்லும் போது அதிமுக பலவீனமா இருக்குன்னு 100ல 60 பேர் சொல்றாங்க சார். ஒரு டேட்டாவே இருக்கு, எங்கிட்ட இருக்குது. கொடுங்க. 100ல 60 பேர் பேசுறாங்க அந்த மாதிரி கருத்தை. கொடுங்க. மக்கள் கருத்து தானே சார். கொடுங்க. டேட்டாண்டிக்கு கொடுங்க. உண்மையாவே நீங்க பலமா இருக்கிறதாவே உணர்ந்துகிட்டு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பலவீனம் ஆயிட்டு இருக்கீங்களேன்றது பலருடைய பார்வையா இருக்கு சார். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே கதையை ஓட்ட போறாங்க ஊடகத்துல? அதே போல 1980ல எம்ஜிஆர் அவர்களே ஒரு முறை சொல்லியிருக்காரு சார். ஒண்ணு திமுக ஆட்சியில இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக எதிர்கட்சியா இருக்கணும். எம்ஜிஆர் எப்படி களத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னதை இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்காரு சார். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. தம்பி உதயநிதி, அமைச்சர் உதயநிதி, அமைச்சர் உதயநிதி, தம்பி உதயநிதி அவருக்கு முன்னாடியே எங்க எடப்பாடி சொல்லிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணி முறித்து வெளியே வரும் துணிவு தைரியம் அதிமுகவுக்கு கிடையாது, எடப்பாடியாருக்கு கிடையாதுன்னு வந்துட்டீங்க. கள்ள உறவு நீங்க அதுவும் இல்ல. அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல் இல்லன்னு சொல்லியாச்சு. மோடி பேச முயற்சி பண்ணி போன் எடுக்கலாங்கிற விவரம் ஊருக்கே தெரியும். அமித்ஷா வந்த போது கூட பாக்கலங்கிற விவரம் ஊருக்கே தெரியும். மோடி போன் பண்ணி எடப்பாடி போன் எடுக்கல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்கேன். நான் அடிக்கடி எல்லா பேட்டிலையும் சொன்ன பாருங்க, அதிமுக ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தோட நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார் அப்படின்ற கேள்வியை நான் தொடர்ச்சியா எல்லா பேட்டிலையும் கடைசி ஒரு 3 பேட்டி உங்களுக்கு வச்சேன். உதயநிதி சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சரா இருக்கக்கூடியவர், திமுகவின் முகமா இருக்கக்கூடியவர், அடுத்து திராவிட இயக்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவரா திமுகவுக்கு இருக்க போற ஒரு தலைவர் உதயநிதி அதிமுகவையும் காப்பாற்றணும்னு ஒரு அக்கறையோட சொல்லியிருக்காரு. சிரிக்காதீங்க சார், சிந்திக்க வேண்டிய விஷயம். உதயநிதி சொல்லிட்டார் சார். வஞ்ச புகழ்ச்சி தானே மதேஷ்? இது வஞ்ச புகழ்ச்சியா? கேட்டுக்கிறேன் மதேஷ், சொன்னது நீங்க இல்ல. நான் பல தடவை சோர்வா இருக்கேன். ஒரே ஒரு தெளிவு மட்டும் கேட்கல. இல்ல சார், வஞ்ச புகழ்ச்சி தானே அது? இல்ல நீங்க போட்டு விட வேண்டாம். சோர்வா இருக்கீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். உதயநிதி இப்ப நீங்க வஞ்ச புகழ்ச்சி அணியா இல்லையா? ஆமா இல்ல மட்டும்தான். ஃபேக்ட சொல்லியிருக்காரு உதயநிதி அப்படின்றாரு. ஃபேக்ட் சொல்லியிருக்காரு. ஆமா, பலவீனமா இருக்கிற அதிமுக மீண்டு வாங்க அப்படின்றாரு. ஓ, எப்ப சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாடி விவாதம் பார்க்கலையா நீங்க? ஒரு மேடையில, பொது மேடையில, இந்தியாவின் பல மாநிலங்கள்ல பிஜேபியோட கூட்டணியா இருந்தவங்க நிலைமையெல்லாம் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இங்க அதிமுகவும் அப்படிதான் இருக்குது. பட் அது நல்லது இல்ல. பதிலடி அப்பயே கொடுத்தாச்சு மதேஷ். என்ன பதிலடி சார்? முதல்ல உங்க பரம்பரை கொத்தடிமையிலிருந்து திமுக மீண்டு வரட்டும், அப்புறம் அதிமுகவை பத்தி பேசலாம்னு சொல்லியாச்சு மதேஷ். சார், அதாவது ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாரு, அதுவும் ஒரு நல்லெண்ண அடிப்படையில, ஒரு அக்கறையில சொல்றாரு. மதேஷ், 40 வருஷமா திமுக உறுப்பினராக இருக்கேன், என் பையன் படிப்புக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி சேலம் மாநாட்டில் உண்டியல் கொடுக்குற மாதிரி எங்கள் கட்சி இல்லை. அந்த மாதிரிலாம் எங்கள் தொண்டர்களை வச்சுக்கல. அப்படி இருக்க நிலைமையில பரம்பரை கொத்தடிமையிலிருந்து அவங்க மீண்டு வரட்டும், திமுக அவங்க பரம்பரை கொத்தடிமையில் கையிலிருந்து மீளட்டும், அப்புறம் பேசுவோம். பலவீனமா இருக்குன்றாரு அதிமுக. அவர் என்னமோ சொல்லுவாருங்க, சொல்லட்டுங்க. தைரியம் இருந்தா இப்போ 27ஆம் தேதி காலில் விழுது போறாருல மோடி காலில், ஸ்டாலின் 20ஆம் தேதி காலில் விழுகிறதா? இல்ல நீங்க ஒரு முறை போகும்போது காலில் விழுந்தீங்களா? அவங்க சொல்லும் போது மட்டும் வாங்கி விட்டுருந்தீங்க, நாங்க அவங்க போகும்போது சொல்லக்கூடாதா? இல்ல சார், நீங்க ஒரு முறை போகும்போது காலில் விழுந்தீங்களான்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி அவங்களே கேட்கல. சொல்லும் போது ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒரு உடம்பு அந்த கேள்வி கேட்கல. இல்ல அதே மாதிரி நாங்க சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து அதை கழிச்சிட்டீங்க இல்லையா? மாத்தியா 20ஆம் தேதி காலில் விழுகிறேன் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. இல்லப்பா நான் அமெரிக்கா போறேன், போயிட்டு வந்த பிறகு காலில் விழுகுனாரு. 27ஆம் தேதி திருப்பி வராரு, வந்ததுக்கப்புறம் 27 போய் காலில் விழுகிறாரு. எது காலில் விழுகிறாரு? என் பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிறேன், தயவு செஞ்சு கேஸ் எல்லாம் போட்டு காலி பண்ணிடாதீங்க, உங்களுக்கு 22 எம்பி மறைமுக சப்போர்ட் கொடுத்துருவோம், ராஜ்யசபா எம்பியில சேர்த்து சப்போர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுக போறாரு. உங்ககிட்ட சொன்னாரா? மூடிட்டோம். அதிமுக எவ்வளவு விஷயம் பேசும்போது யாரும் கேட்டாங்களா?
இது என்ன சார் இது? அதிமுக காலத்துல இப்படி எல்லாம் பேசினாங்களே, அன்னைக்கெல்லாம் கேட்டீங்களா? ஜனநாயகத்துல இன்னைக்கு நானும் பதில் நான் பேசிக்கிறேன், ஜனநாயகத்துல ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிறேன். உண்மையை சொல்லுங்க சார், மக்களுக்கு ஜனநாயகத்துல உண்மையை சொல்லுங்க. இது மூலம் திமுக சொல்லுங்க. ஜனநாயகத்துல விமர்சனம் வைப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எல்லாருக்கும் உண்டு சார். இது வந்து உண்மையா இல்லையாங்கிறத விட இது விமர்சனம்னே வச்சுப்போம். இது விமர்சனம் கிடையாது, உண்மையா இருக்கிறது பதிலுக்கு பதில். நானும் வந்து என் வஞ்சகத்தை இந்த நேரத்துல தீர்த்துக்கிறேன். இதுல என்ன வஞ்சகம்? இல்ல நீங்க தான் சொன்னீங்கல்ல அன்னைக்கு எங்களை அப்படி கேட்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்களே. வஞ்சகம்னா அன்னைக்கே பேசியிருப்போம், இருந்தாலும் பேசிட்டு போட்டோம். நேரம் பார்த்து காத்திருந்தீங்க. காலம் மாறும், காட்சிகள் மாறும். சரி, அப்பதான் இரட்டை நிலைப்பாடு நீங்க மாறணும், நீங்க மீண்டு வரணும்ன்றாரு அவரு. நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்கன்றாரு சார். கொஞ்சம் அந்த உதயநிதி வந்து அரசியல்ங்கிற பால்வாடி ஸ்கூல்ல இருந்து மேல வர சொல்லுங்க. இன்னைக்கு அமைச்சர் தாத்தாவோட பேரு அப்பாவோட பேரை வச்சு எம்எல்ஏ அமைச்சர் ஆயிட்டு அடுத்தது வந்து அரியணை ஏறதுக்கு பால்வாடி ஸ்கூல்ல இருந்து வெளியே போட்டது. வேற இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு அன்னைக்கு அதிமுகவினுடைய அத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதும் அம்மையார் ஜெயலலிதா முகம், எம்ஜிஆர் முகம். ஆமா தானே? அவங்க இல்லன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்க கூட முடியாதுன்னு பலர் சொன்னதை நானே கேட்டிருக்கேன். யாருமே வந்து அந்த மாதிரிதான் கலைஞர் பேர்ல சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. இந்த விமர்சனம் உங்க ஊடகத்துல நிறைய தடவை வச்சாச்சு. அப்பா மக பேரன் கொள்ளு பேரன் போச்சுன்னா ஜனநாயகத்துல மன்னராட்சி தான். இதை மக்கள் நம்புறாங்க. நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இன்னொருத்தர் கிடைக்க வேண்டிய ஜனநாயகம்னா என்னங்க? உண்மையா உழைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு, அவனுக்கு கிடைக்கிற ஜனநாயகம். இதே உதயநிதி தானே வாய்க்கிலேயே பேசுங்க. வாரிசு அரசியல் உதயநிதி அரசியல் எதிர்பார்க்கலாம் சார். இந்த பேட்டிக்கு நீங்க ஒத்துக்கொண்ட போது இல்ல வாரிசு அரசியலை பத்தி டேமேஜ் பண்ணணும் நான் பேசணும்னு நீங்க சொன்னீங்க. இதற்கு நான் கருத்து பேசலாம் தானே சொன்னீங்க. நீங்க இது வாரிசு அரசியல் டாபிக் இல்லையே. நான் அதை பத்தி சொல்லவே இல்லையே. நீங்க நேரா வாரிசு இருக்கிற திமுக என்ன நடக்குதுன்னு சொன்னா மட்டும் ஏன் எனக்கு வந்து அப்படியே பிரேக் அடிக்கணுங்கிறது இல்லையே மதேஷ். கருத்து அதுவும் நாகரிகமா தானே வைக்கிறேன். நான் ஏதாவது தனிநபர் விமர்சனம் வைக்கிறேன்னா ஏதாவது வைக்கிறேன்னா அவர் சொன்னது உங்க நலனில் அக்கறை கொண்டு அவர் சொன்னதா கூட வேண்டாம் சார். சரி, அப்ப இன்னும் வேற மாதிரி சொல்லட்டுமா? சொன்னவருக்கு இதை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் இதுக்கு என்ன தகுதி வேண்டும்? அப்ப அதுக்கு தான் சொல்ல வரேன். இதற்கு என்ன தகுதி? அந்த தகுதி திராவிட கட்சியில இந்த தகுதி எப்படி வந்துச்சுங்கிற சொல்ல அதுக்குள்ள திராவிட கட்சியின் ஒரு பிள்ளை சொல்லுது சார். திராவிட கட்சியின் வாரிசு ஒரு வாரிசு சொல்லுது சார். நீங்களும் திராவிட கட்சி அதை மறந்துட்டீங்களேன்னு அவர் சொல்றாரு சார். ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்தி தாத்தா பேரு அப்பா பேரை வச்சு மட்டும் அரசியல் கணம் கண்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு, அது தானே காசு போட்டு தானே நடிச்சவர்கள்லாம் எங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். அவர் சொல்ற கருத்துக்கு இவ்வளவுதான் வெயிட்டேஜ். முதல்ல திமுகவை அவங்க பரம்பரை கொத்தரிமையில காப்பாற்ற பாருங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் வந்து அதிமுக பத்தி என்ன வேணா பேசலாம். சரி, ஓகே. உதயநிதியில இருந்து தள்ளி நான் பொதுமக்கள் கருத்துக்கு வரேன். அதிமுக பலவீனமா இருக்குன்னு 100ல 60 பேர் சொல்றாங்க சார். ஒரு டேட்டாவே இருக்கு, எங்கிட்ட இருக்குது. கொடுங்க. 100ல 60 பேர் பேசுறாங்க அந்த மாதிரி கருத்தை. கொடுங்க. மக்கள் கருத்து தானே சார். கொடுங்க, டேட்டான்ட்டீங்க கொடுங்க. மைக் எடுத்துட்டு போய் நீட்னா சொல்றாங்க சார். சார் சரி, அது போட்டுங்க, வீடியோ போட்டு காட்டுங்க. மைக் எடுத்துட்டு போய் நீட்டா வீடியோ போட்டு காட்டுங்க. நீங்க பார்த்ததே இல்ல. நீங்க டேட்டா இருக்குன்னு சொன்னது நீங்க, மைக் எடுத்து நீட்னா பேசுன்னு சொன்னது நீங்க. ஏதோ ஒரு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்க. இல்ல, உண்மையாவே நீங்க பலமா இருக்கிறதாவே உணர்ந்துகிட்டு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பலவீனம் ஆயிட்டு இருக்கீங்களேன்றது பலருடைய பார்வையா இருக்கு சார். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே கதையை ஓட்ட போறாங்க ஊடகத்துல? இரட்டை தலைமை, 3ஆவது பிரிஞ்சது 4ஆவது பிரிஞ்சதுன்னு சொல்லி எல்லா சவாலையும் முறியடித்து ஒற்றை தலைமையில் உட்கார்ந்து வேலையை ஆரம்பிச்சு அந்த வேலையை போய்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு ஊடகத்துல எப்படி இரட்டை நிலைப்பாடு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை தான் தேடி யாருமே வரலையே, நீங்க எப்படி வலுமான கூட்டணி அமைப்பீங்கன்னு கேலி பேசின ஊடகம் வந்து விசிகா ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னு உடனே இதே ஊடகத்துல தான் 2 மாசம் முன்னாடி பேசின மாதிரி இல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்ல, இதே ஊடகத்தில் வச்சுக்கும்போது கூட்டணி கட்சிகளையும் எடப்பாடியை ஃபோன் பண்ணி பேசினாங்க. நீ வேணும் தைரியம் தான் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னா சரி. நீங்க சொல்லி முடிச்சா 2வது மாசம் விசி கலந்து அழைப்பு வந்துச்சுல்ல. ஊடகத்துல எல்லாம் ஏன் உதவி பதட்டம், கூட்டணிக்கான அழைப்பா? நீ அது அதிமுகல ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் திமுக வந்து அதுக்கு வந்து ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு வயிற்றுச்சல், பொறாம, பயம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த சில ஊடகங்களை எதுக்கு திமுக பீட்டிமா வேலை செய்யுது? யாரும் பீட்டிமா இப்படி ஒரே நாள் அர்த்தமா அதே அர்த்தமா ஒரு நாள்லயே பிசு பிசுத்து போயிடுச்சு தெரியுமா அந்த செய்தி? ஒரு நாளில். சரி மாதேஷ், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? நீங்க சந்தோஷப்பட்டீங்களா சார்? அது நடக்காது போல தெரியுது. நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஊடகம் மல்லடி நிக்குது. ஊடகம் தான் இப்ப வந்து உங்க பக்கம் கூட்டணி வரத தடுத்தாங்க. இல்ல நான் இல்ல சார், கூட்டணி வர எல்லாம் ரெடியா இருக்காங்க. மக்கள் பத்தி பேசணும்னு சொன்னீங்களா மாதேஷ்? இப்ப நீங்க இந்த ஆணைக்கு சரி வாங்க மக்கள் பத்தி பேசணும் சொல்றேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து எவ்வளவு நாளாச்சு மாதேஷ்? எவ்வளவு நாளாச்சு சொல்லுங்க. 3 மாசம் ஆச்சா? 4 மாசம் ஆச்சா? சரி, 4 மாசம் முடிஞ்சா? 22,000 கிலோமீட்டர் போக தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு, அமெரிக்காவுக்கு போக தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு இங்க இருக்கிற 150 கிலோமீட்டர் கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியல. அங்க போயிட்டாங்க, களத்துக்கு அமைச்சர்கள் போனாங்க. அமைச்சர் போய் பார்த்துட்டு தான் ஸ்டாலின் போனாரான்னு கேட்டேன். அவர் தானே முதல்வர்.
அமெரிக்காவை போக தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு இங்க இருக்க கள்ளக்குறிச்சிக்கு போகுது இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது எடப்பாடி களத்துக்கு போனாரா? களத்துக்கு போல. ஏன் போல? சம்பவத்துல உண்மை வெளியே வரட்டும்னாங்க. சிபிஐ விசாரணை கேட்டீங்க. ஆமா, சிபிஐ இந்த சம்பவத்திலும் எது உண்மைன்றத சொல்ல வரும். சம்பவத்துல சிபிஐ விசாரணை கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்ல மல்லடி நிக்கிறீங்க. அதை பேசுவோம் மாதேஷ். அப்ப அதை பேசுவோம். சரி, தூத்துக்குடிக்கு எடப்பாடி மாதேஷ் அது டிவி பார்த்தா நல்ல பாயிண்ட் மாதேஷ். நல்ல பாயிண்ட் இல்ல, அருமையான பாயிண்ட். இருங்க, தூத்துக்குடி சம்பவத்துல 13 பேர் இருந்திருக்கு, எடப்பாடியார் போல. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க. சிபிஐ விசாரணை நடத்துங்க எடப்பாடியார். இங்க 67 பேர் இருந்தாங்க விசச்சாராயம். ஸ்டாலினும் போல. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டா அப்படியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, எதுல உண்மை இருக்குன்னு மக்கள் தெரியட்டும். மக்கள் பிரச்சனை பேசுவோம் மாதேஷ். அப்போ வேற என்ன பிரச்சனை பேசுவோம்? மக்கள் நல்ல விஷயங்கள் எதை பேசணும்னு சொல்லுங்க, வேற பேசுவோம். இல்ல, மக்கள் பிரச்சனைக்காக லூப் ரோடு சென்னையில இங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் லூப் ரோடு இருக்கா? இருக்குல்ல, டிஜிபி ஆபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அந்த லூப் ரோடு இருக்கிற கடைகள் எல்லாம் கொஞ்சம் அகத்தி அவங்களுக்கு வந்து வியாபாரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கட்டி கொடுங்கன்னு சொல்லி மார்க்கெட் கட்டி முடிச்சு 3 மாசம் ஆகுது, இன்னும் திறக்கவே இல்லையா மாதிரி கேட்போமா? இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனை ஒரு ஏரியா வைஸ் பேசுவோமா? உங்களுக்கு நேரம் இருக்கா? நைட் வரைக்கும் ஓடு இந்த பிரச்சனை. நான் ஒரு மாவட்டம் எடுத்து பேச ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஓடும். உங்கள்கிட்ட நேரம். உங்க தலைவர் பேசுறாரா களத்துல வந்து? யாரு பேசுறாங்க? உங்க தலைவர் அதிமுக களத்தில் உயிர் போடு இருக்கா சார்? அதிமுக பலமாக போராடுறீங்களா? களத்துக்கு வரீங்களா? சரி மாதேஷ், நாளைக்கு வள்ளுவர் கூடத்துக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? நாளைக்கு இல்ல சரி மாதேஷ், நான் உங்களுக்கு கேட்கிறேன். இல்ல நாளைக்கு விவாதமான பிறகுதான் நாளைக்கு களத்துக்கு எடப்பாடி மகளிர் அணி அனுப்புறாரு. நாளைக்கு கடைசியா மாதேஷ் ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பு. இந்த 3 வருஷத்துல அதிமுக எத்தனை போராட்டம் நடத்திருக்கு சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் நல போராட்டங்கள் இல்ல சார். பெரிய அளவுக்கு வீரியம் திமுக எதிர்க்கட்சியாக செய்த வேலையில பாதி கூட நீங்க செய்யலன்னு பல விமர்சகர்கள் உங்களை சுட்டி காட்டுறாங்க. தயவு செஞ்சு மீண்டு வந்துருங்க. ஏன்னா திமுக உதயநிதி இல்ல. இனிமே காலையில எந்திரிச்சு என்ன நடந்தாலும் ஒண்ணும் இல்ல. திருப்பத்தூர்ல மின்வேலி அமைச்சதிலேயே மாட்டிக்கிட்டு ஒருத்தர் அவருடைய பங்கு உயிரிழந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த அரசின் கவனக்குறைவால் மின்வேலி வந்து ஏற்றி அவர் மின்சாரம் பாய்ந்து மாணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி உடனே திருப்பத்தூர்ல ரோட்ல வந்து நின்று வாணியம்பாடியில் கல்லெல்லாம் அடிச்சு பஸ்ஸெல்லாம் அடிச்சு உடைக்கணும். அப்படிதான் போறோம். அது என்ன போராட்டம்னா? மக்களோட நியாயமான பிரச்சனைகளை வந்து எடுத்து ஆக்கப்பூர்வமாக சொல்வது வந்து எதிர்கட்சியோட வேலைங்கிறத எடப்பாடியார் வழியில நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன போராட்டம் பண்ணல? சொத்து வரிக்கு போராட்டம் பண்ணல, மின்கட்டண உயர்வுக்கு போராட்டம் பண்ணல, கள்ளக்குறிச்சிக்கு போராட்டம் பண்ணல, மீனவருக்கு போராட்டம் பண்ணல. மீனவர் போராட்டம் நினைச்சது ராமநாதபுரத்துல மீனவ போராட்டம். நாளைக்கு பெண்கள் பாலியல் வன்முறைக்கு போராட்டம் நடக்கல. சொல்லுங்க, இன்னும் மக்கள் பிரச்சனைக்கு நாங்க போராட்டம் பண்ணாம இருக்கோம். இவ்வளவு பேசுற நீங்க அதிமுக போராட்டம் போன உடனே திமுக போராட்டம் எழுதி கொடுத்துருதா? எத்தனை முட்டுக்கட்டைகள் பேசுவோமா? ஜனநாயக வழியில எத்தனை முட்டுக்கட்டை இல்ல ரீசனபிளா இருந்திருந்தா கண்டிப்பா பர்மிஷன் கொடுப்பாங்க. ரீசனபிள். அப்ப திமுக பண்ண போராட்டம் இல்ல ரீசனபிள் போராட்டமா? அப்ப தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு கலவரங்கள் அதெல்லாம் ரீசனபிள் போராட்டமா? சொல்லுங்க, அப்போ அதையும் சொல்லுங்க. தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் வந்து ரீசனபிள் போராட்டம். டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எதிர்த்து நடந்த போராட்டங்கள் ரீசனபிள் போராட்டம் சொல்லிருங்களேன். அப்போ இப்போ நீங்களே பட்டம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதில் பேசுறதுக்கு என்ன? பட்டமெல்லாம் யாரும் கொடுக்கல சார். ரீசனபிள் போராட்டம் சொன்னீங்க. வலுவான எதிர்க்கட்சியா இருக்கணுமா இல்லையா? வலுவானங்கிறதுக்கோட டெஃபினிஷன் சொல்லுங்க முதல்ல. வலுவான ஏன் எங்களை கேள்வி கேளுங்கன்றாங்க. நேற்றுக்கு திமுக செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சியில பேசுறாரு. கேள்வி கூட இவங்க சரியா கேட்க மாட்டேன்றாங்க சார். இவங்க இருக்கிற இடமே தெரியல சார். அதுக்குதான் எங்க சின்னவர் சொல்றாரு. எந்த ஊர்ல இருக்கீங்க மாதேஷ்? மயிலாப்பூர்ல ஆதி திராவிடர் விடுதியில் இருக்கக்கூடிய அவலத்துக்கு ஒரு அறிக்கையா கொடுக்குறாரு. அடுத்த நாளைக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு பல்ட்டி அடிச்சு பதில் சொல்லிட்டு அதை வெளியிட்ட பத்திரிகையாளரை தலைமை செலவு கூப்பிட்டு மிரட்டினதை பாத்தீங்களா பாக்கலையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த பெண் நிருபரை கூப்பிட்டு உன்னை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல நான் உன்னை வந்து கேஸ் போடுவேன்னு அந்த அதிகாரி மிரட்டினாரா இல்லையா? இப்போ அதிகாரி மிரட்டினதுக்கு எந்த திமுக வந்து நீ அதிகாரி மிரட்டினது தப்பு, ஊடகம் அவங்க வேலை ஏதாவது செய்யறாங்க, தவறு சுட்டி காட்டுறாங்க, நீ யார் வந்து பேசுனா? அந்த ஆதி திராவிட பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது யாரு? கல்லர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோட இணைக்காதீங்கன்னு சொல்லி மதுரையில் ஒன்றாவது போராட்டம் நடத்துனது யாரு? சொல்லுங்க மாதேஷ். எந்த விஷயத்த நாங்கள் பேசணும்னு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனை எந்த விஷயத்துல? இந்த தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடுது. ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறது தான் முக்கியம். உதயநிதி முதலமைச்சராகிறது தான் முக்கியம், இல்லை துணை முதலமைச்சராகிறது தான் முக்கியம். மூர்த்தி ஏக்கராக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவங்க பிஏ வாங்குறாங்கன்னு வெளியில் நியூஸ் வெளியே வந்தாலும் வாய் திறக்க மாட்டோம், பேச மாட்டோம். லஞ்சம் தலைவிரித்தாடுனா பேச மாட்டோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேச மாட்டோம். என்கவுண்டர்னு புதுசாக கதையை வளர்க்குறானுங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு வந்து சரண் அணிஞ்சர் ஒருத்தர் வந்து தப்பிச்சு போகிறான்னு சுட்டு கொண்டதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்கவுண்டரு. கூட்டணி கட்சி மாவட்ட தலைவர் செத்து போய் 7 மாதம் ஆகுது, விடை இல்லை. ஆம்ஸ்டாங் கொலைவில் பதில் இல்லை. பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, 82 போலீஸ்காரனை பிடிச்சுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்க. கஞ்சா வந்து துணை போனாங்கன்னு. இதைத்தான் 3 வருஷம் எடப்பாடி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு.
2000 பேரை பிடிச்சிங்களே, ஏன் ஜெயிலில் 196 பேர் தான் போட்டீங்க, பதில் என்னன்னு கேட்குறாரு. பதில் இல்லை. ஜாஃபர் சாதிக்கு பேசுவோம். ஜாஃபர் சாதிக்கு தம்பி ஜெயிலுக்கு போயாச்சு. இடி 2000 கோடி, ஒரு ரூபா 2 ரூபா இல்லை, போதைப் பொருள் கடத்தல் 2000 கோடி. பேசுங்க. யாரோ ஒருத்தர் உயிரிழந்தா அந்த பிண அரசியல் பண்ணுற இயக்கம் அதிமுக கிடையாது. மக்கள் நல பிரச்சனையை தான் பேசணும். சொல்லுங்க, வேங்கை வேல் பதில் இருக்கா? நேத்திக்கு வேலூரில் அதே மாதிரி தொட்டியில் மலம், தொட்டி மாடியில் காண்டம் இருக்குது, சரக்கு பாட்டில் இருக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணி எங்கள் மாவட்ட செயலர் இங்கே வேலூர் அப்பு போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் ஓடி போகிறாரு எம்எல்ஏ. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி அடிச்சு அப்போ தான் வேடிக்கை பார்க்குறாரு தொகுதியை, தனி தொட்டியை. சொல்லுங்கள், இதெல்லாம் எப்போ பேசுவீங்க ஊடகத்தில்? பேசுவோம். பிண அரசியல் வேண்டாம் சார், கள அரசியல் தான். இப்ப நான் சொன்ன அத்தனை உதாரணத்துல ஒரு பிண அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இது அத்தனை கள்ளக்குறிச்சி கூட சொல்லாம நான் சொன்ன இத்தனை எக்ஸாம்பிள்ல ஒரு பிண அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. மக்களுக்கான பிரச்சனை தானே. ஆனாலும் மக்கள் 10 தேர்தலா உங்களுக்கு பக்கம் நிக்காம இருக்காங்களே, அதுவுமே ஒரு ஒரு தொடர் தோல்விகளை சந்தித்து வர்ற ஒரு இயக்கம் எப்படி வலுவா இருக்கு? ஆரம்பிச்ச காலத்துல தொடர்ச்சியா வெற்றி பெற்று இருக்கிற ஒரே ஒரு இயக்கத்தோட பதில் ஏதோ ஒன்று சொல்லுங்க, உலகளாவிய சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டை அதிகம் ஆண்ட அதிமுக இப்படி தொடர்ச்சியா 10 முறை தோல்வி. தமிழகத்தை ஆண்ட அதிமுக மீங்க, அப்புறம் கேட்டா மோடி வாரணாசியில் அதை பேசினார் இதை பேசினாரு, அதுக்கு ஏன் பதில் சொல்லன்னு கேக்குறீங்க? இந்தியாவில் எங்கேயோ அதோ கூட ஏதோ நடக்கிற விஷயம், லட்டு பிரச்சனை உண்மையே இன்னும் வெளியே வரல, அதை வச்சு விவாதமா பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அன்றாட மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்க. மீனவர்கள் சிறை பிடிச்சு போயிட்டு இருக்காங்க, கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. சிறை பிடிக்கிறாங்க. யாரு நான் சொல்ல அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க தானே வந்தானே மாநில உரிமையை மீத்துருவோம், எல்லாம் தலையில புரட்டி போட்டுருவோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ சரி, இப்போ வந்தார்ல வீராதி வீரர் சூராதீஸ்வரர் ஸ்டாலின் வந்திருக்காருல்ல, நிதியை கேட்கறதுக்கு பிரதம மந்திரி பாக்குறதுக்கு எதுக்கு போனோம்? 40 MP வச்சிருக்கீங்களா? எப்ப பேசுவீங்க? இல்ல எப்ப அனுப்புவீங்க? நிதி அமைச்சர் அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு ஸ்டாலின் போனோம்? நீங்க நிதியை மட்டும் கேட்க போல சார். அவ்வளவு ஏங்க உங்க பிரச்சனையா போனதால நிதி அமைச்சர் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தாங்கல்ல, ஏன் அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? இல்ல நிதி அமைச்சர் பாத்துருக்க வேண்டியதானே? நேரா பிரதமரையே சந்திக்கிறாங்க சார். எதுக்கு? அவங்க கட்சி பிரச்சனையை பேச போல, அப்ப நீங்க தமிழக மக்கள் பிரச்சனையை பேச நீங்க சர்டிபிகேட். ஆனால் அன்னைக்கு நான் சொல்லல, அன்னைக்கு செய்திகள் வந்தது. அன்னைக்கு அதிமுக அவங்க பஞ்சாயத்து இதே தான், அதை தான் நான் இப்ப சொன்னேன். முதல் கட்டமா அதை அந்த கருத்து சொல்லும் போது நீங்க அதை மறுத்தீங்க. என்ன மறுத்தேன்? நேரா பையனை துணை முதல்வர் ஆக்க போறேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு கால் விழுவு போறாருன்னு. அவரு துணை முதல்வர் ஆகிறதுக்கு அவங்க ஏன் காப்பாத்தணும்? கேஸ் இருக்குல்ல. என்ன கேஸ் இருக்கு? கேஸ் இருக்குல்ல, சனாதன கேஸ் கோர்ட்ல எதிர்கொள்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. பண்ணுவாரு, போய் கால் விழுகணும்ல. ஏங்க எங்களை பார்த்து அப்படி சொல்லும் போது மட்டும் ஆமா உண்மைங்கிற மாதிரி எல்லா ஊடகத்திலையும் வாயை மூட்டு வாயை அடைச்சு பேசாம உட்காந்து, இப்ப நாங்க ஒரு விமர்சனம் வச்சா மட்டும் ஏன் அது இல்ல அவங்க இதை பண்ணிக்குவாங்க அதை பண்ணிக்குவாங்கன்னு. சரி, இது திமுக பதில் சொல்றதுக்கு இல்ல சார். வயதுல சின்னவரா இருந்தாலும் நீங்க நெறியாளர், விவாதம் நடக்கல, இப்ப நடுநிலையாளர், நடுநிலையாளர். திமுக பத்தி விமர்சனம் வச்சா திமுக கூப்பிட்டு கேளுங்க, இந்த மாதிரி சொல்றாங்களே இது என்ன உண்மைன்னு திமுக கேளுங்க, அவங்க பதில் சொல்றோம் சார். இதே போல 1980 எம்ஜிஆர் அவர்களே ஒரு முறை சொல்லியிருக்காரு சார், ஒண்ணு திமுக ஆட்சியில இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக எதிர்கட்சியா இருக்கணும். எம்ஜிஆர் எப்படி களத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னதை இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்காரு சார். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. தம்பி உதயநிதி அமைச்சர் உதயநிதி தம்பி உதயநிதி அவருக்கு முன்னாடி எங்க எடப்பாடி சொல்லிட்டாரு, என்னன்னு திராவிட அரசியல் தான் இங்கதான், திமுக அதிமுக தான், என்னைக்குமே எங்களுக்கு தீய சக்தி திமுக தான் சொல்லிட்டாரு. ஆனா பிஜேபி வரலாறு களத்திலயும் அதான், பிஜேபி வரலாறு, பிஜேபி உடன் இருந்தவங்களுடைய வரலாறு எல்லாம் இப்படி இல்லைன்னு கோட் பண்ணி சொல்றாரு உதயநிதி, வரிசைப்படுத்தி அதெல்லாம் சொல்லிட்டு இங்க அதிமுகவுக்கு அந்த நிலைமையில தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க மீண்டு வரணும்னு தான் என்னோட விருப்பம்ன்றாரு. ஏன் அதையே கேளுங்க கொஞ்சம், இந்த தம்பிக்கு கொஞ்சம் டைம் இருந்தா தம்பிகிட்ட கேளுங்க. பாஜகவுடன் கூட்டணி முறித்து வெளியே வரும் துணிவு தைரியம் அதிமுகவுக்கு கிடையாது, எடப்பாடியாருக்கு கிடையாதுன்னாங்க. வந்துட்டீங்க கள்ள உறவு நீங்க, அதுவும் இல்லை. அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இல்லைன்னு சொல்லியாச்சு. மோடி பேச முயற்சி பண்ணி போன் எடுக்கலாங்கிற விவரம் ஊருக்கே தெரியும். அமித்ஷா வந்து கூட பார்க்கலங்கிற விவரம் ஊருக்கே தெரியும். மோடி போன் பண்ணி எடப்பாடி போன் எடுக்கல. எடப்பாடியார் எடுத்த முடிவு இறுதியானதுன்னு சொல்லி முதல்ல இருந்து இருக்க 26லயும் கிடையாதுங்கிற தெளிவா சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்களேன், தைரியம் இருந்தா இல்லையான்னு எடப்பாடியார் செயல காமிச்சாரு. ஆனா நீங்க கள்ள உறவுன்னு வச்ச ஒரே குற்றச்சாட்டுக்கு எல்லாம் விழுந்தடிச்சு கதறீங்க, கதறீங்க. சரி, ஒரு அணை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறமே, ஏதாவது காங்கிரஸ் அதை பத்தி கேட்கறதுக்கு முடியல உங்களால. அதெல்லாம் வரலாறு சொல்றாரு, மேல மேல போய் திராவிட இயக்கங்கள் நல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு பேசுங்க. எல்லாத்தையும் விடுங்க, நீங்க உதயநிதி இதே உதயநிதிட்ட இந்த 3 வருட காலம் ஒரு மக்கள் நலத்திட்டம் அது மிகப்பெரிய சாதனை ஒண்ணு சொல்ல சொல்லுங்க.
காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் சார். ஸ்டிக்கர் ஒட்டாத காலை உணவு திட்டம் எடப்பாடியார் ஆரம்பிச்சுங்க. என்ன சார் திட்டம்? காலை உணவு. ஆமா, அக்ஷய பாத்திரோட 2020 பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, 2 வருஷம் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம வச்சிருந்தீங்க. நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுங்க. நான் சொன்னது ஸ்டிக்கர் ஒட்டாத ஒரு மக்கள் நலத்திட்டம். உதாரணத்துக்கு சொன்னா, எடப்பாடி இருந்த முதல் மாசம் அறிவிச்ச திட்டம் குடிமராமத்து. எல்லா நீர்நிலைகளையும் தூர்வாரி ஆழப்படுத்துங்க, நீர் மிகை மாநிலம் படும். இது மாதிரி ஒரு திட்டம், மு.க. ஸ்டாலினோட திட்டம் இது அப்படின்னு ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க. 36 மாசம் 3.5 வருஷம் முடிஞ்சு வச்சா, இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க. ஸ்டாலின் அறிவிச்ச திட்டம். இந்த நமக்கு நாமே வாழ்ந்து காட்டுவோம், நாமே முதல்வர், நீயே முதல்வர், என் பையனே முதல்வர், இந்த மாதிரி இந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் பேர்ல வைக்காம, இந்த ஸ்டிக்கர் ஓட்டின பேர்ல வைக்காம மு.க. ஸ்டாலினோட திட்டம் ஒரு திட்டம் சொல்ல சொல்லுங்க. நான் நீங்க தைரியமா நெஞ்சு நிமித்தி சொல்றேன், அம்மா உணவகம் அப்படிங்கிறது எங்க புரட்சி தலைவி அம்மாவோட திட்டம். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். சொல்லுவோம்ல, அதானே மதிய சத்துணவு திட்டம் எங்க பொன்மனச்சம்மளோட திட்டம் சொல்றோம்ல. சரி, இந்த மாதிரி எடப்பாடியோட திட்டம் குடிமராமத்து தைரியமா நெஞ்சு நிமித்தி சொல்றான்ல. யாருப்பா இந்த திட்டம் கொண்டு வந்த? திட்டத்தோட பேர் குடிமராமத்து கொண்டு வந்தீங்க எடப்பாடி சொல்லி. இந்த மாதிரி ஸ்டாலினோட ஒரு திட்டம் சொல்லுங்க. நான் சொல்றேன், நெஞ்சு நிமித்தி நானே வேணா போய் பரப்புரை பண்றேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.